முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, பக்தியோட இந்த அப்பன் முருகனின் வேலை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். அதுவும் நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். எல்லாரிடமும் நீ கனிவோட நடந்து கொள்ளும்போது, பொறுமையாக நடந்து கொள்ளும்போது, அதுவே உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலுமே கூட நீ அனுசரணையோட, பொறுமையோட, கனிவோட நடந்து கொள்ளும்போது அது எப்படியாவது உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுத்துடும். இப்போதும் இந்த அப்பன் முருகன் உன்னுடைய நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த 2 நல்ல விஷயங்களை முடிச்சு கொடுக்க போறேன். ஒரு விஷயத்தை மனசுலே போட்டு யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்றதை விட அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசி. யாராவது உன்னை குறை சொல்லி குற்றவாண்டி கூண்டில நிறுத்தினாலும் நீ அமைதியாக இருந்து அதை எப்படி தாண்டி கடந்து வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறத யோசிக்கணும். நல்லதோ கெட்டதோ எந்த விஷயத்திலும் உடனே உணர்ச்சி வசப்படாம அமைதியா பொறுமையா அதை சரி செய்ய முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் உன் கூட இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் என் தங்கமே. மன அழுத்தமோ மன வருத்தமோ உனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதுன்னா அதை எப்படி சரி செஞ்சு கடந்து வர்றதுன்னு யோசி. மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சியை எப்போதும் உன் கூட நிரந்தரமாக தங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசித்து செஞ்சுடு. உன் வாழ்க்கையில் நான் உனக்கான புது புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறேன். நீ எதை நினச்சி ஏங்கி தவிக்கிறாயோ அது நிச்சயம் நடப்பதற்கான நல்ல சூழல்களை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயங்களை கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். கஷ்டப்பட்டு நீ போராடியதுக்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போலவே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ நிதானமாக பொறுமையாக இரு. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னா உனக்கு உன் ஆயுட்காலமும் போதாது. தப்பு செஞ்சவங்க தானாகவே தன் தவறை உணர்ந்து திருந்தி உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ மனசுல என்ன மறுபடியும் யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறமும் ஏன் தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பற்றி நினைக்கிற? நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். தப்பை யார் செஞ்சாலும் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போயிடு. உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் உருவாக்கி உனக்கான வெற்றிகளையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்பவுமே உறுதியான திடமான மனசோட தளராம தைரியமாக இரு. எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி முயற்சி செய்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உன்னை நீயே மாற்றிக்க தயாராகு. நேர்மையான வழியில உண்மையான பாதையில நீ போகும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உனக்கு பக்கபலமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் இருக்கிற பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் சரியாகி நீங்க 2 பேருமே மன மகிழ்ச்சியோட ஒற்றுமையோட நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கையில உயரணும் ஜெயிக்கணும் நினைச்சினா நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு இருக்கிற தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகள் உன் கண்களுக்கு புலப்படும். உன் கவலைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் துக்கங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கண்ணீரோடு என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோட உனக்கு மனநிறைவு கிடைக்கும் விதத்தில் நடத்தி கொடுத்துறேன். நிச்சயமா உன் எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்தடுத்து நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுறேன். நதி நீர் போல நீ எப்போதும் ஓடிக்கிட்டே இரு. போகிற பாதையில் தடைகள் வந்தாலும் இடைஞ்சல்கள் வந்தாலும்
நதிநீர் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு எது மேலேயாவது ஏறி போயிட்டு இருக்குமோ, அப்படி அத்தனையின் மீதும் வளைந்து நெளிந்து கடந்து ஏறி தாண்டி நீ போய் உன்னுடைய இலக்கை அடைந்து விடணும். இந்த அப்பன் முருகனின் நம்பிக்கை, நீ என் மேலே வச்சிருக்க பக்தி நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கும். உனக்காக நானே இறங்கி வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்க மக்கள் யாருக்கும் ஒரு சின்ன உதவி கூட சும்மா செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ எல்லாருக்குமே நீயாகவே வழியே போய் உதவி செய்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் நல்ல மனசுக்காக மனிதர்கள் உனக்கு திரும்ப உதவி செய்யாட்டியும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருந்து உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடாது என் செல்லமே. கடுமையான உழைப்பும் தளராத ஊக்கமும் மன உறுதியும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கான நல்லது எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தர்றேன். உன்னுடைய சொல்லில் உண்மையும் உன் செயலில் நேர்மையும் இருக்கும்படி பார்த்துக்கோ. அதிகாரமாக பேசுகிறத நிறுத்திட்டு எல்லாருக்கும் நன்றி உள்ள பிள்ளையாக நீ இரு. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ ஒழுக்கத்தை கடைப்பிடி. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும்போது உனக்கான சந்தோஷங்களை நானே உருவாக்கி தருவேன். அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் அடுத்தவங்களை பற்றி விமர்சிக்கிறதையும் ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டாம். யார் மனசும் காயப்படும்படி நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே. உரிய நேரத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். நீ தோல்வி அடையும் போது, உனக்கான ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது அதுக்கு அடுத்தவங்களை காரணம் காட்டாதே. என்னவா இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும்னு நீயே சமாளிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன்னை மேம்படுத்திக்கொள். எல்லாருக்கும் கொடுத்த 24 மணி நேரத்தை தான் உனக்கும் கொடுத்துருக்கேன். அதை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ள உனக்காகவே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னால் ஒவ்வொரு நாளையும் மிக சிறப்பாக வாழ முடியும். ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக கவனமாக செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். நீ செய்கிற முயற்சிகள் யாவற்றிலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கு அழகான சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான பொன்னான வாய்ப்பை நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும். உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் சேர்த்துட்றேன். ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்படாத. உன்னை நீ திருத்திக்கோ, மாற்றிக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கான பல வாய்ப்புகளை தான் கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீ உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழும்போது அந்த வாய்ப்புகள் உனக்கு நல்லபடியாக பயன்படும். உன் அறிவை பெருக்கிக்கோ, உன் திறமைகளை அதிகரிச்சுக்கோ. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு சமாளிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உயர்றதை மட்டுமே நீ உன்னுடைய இலக்காக வச்சுக்கோ என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதை பெறுவதற்கான ஒரே ரகசியம் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான். உன்னுடைய ஆர்வம் உறுதியாக ஆணித்தரமாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன்னுடைய நல்ல எண்ணமும் சொல்லும் செயலும் கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ எப்போது பலவீனமும் குழப்பமும் அதைரியமும் அடைகிறாயோ அப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையின் திரைக்கதையை எழுதும் எழுத்தாளர் இந்த அப்பன் முருகன் நான் தான். கண்டிப்பாக உன் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என் மேலே உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழும் உனக்காகவே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் கட்டுப்பாட்டில் இருக்கிற உன்னால் சரி செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் நீ சரி செய். மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன்னால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சலாம் நீ ஒத்தி போடும்போது அது உனக்கு தோல்வியை தரும் விஷயமாக மாறிடும். அது உன் தன்னம்பிக்கையை குறைச்சிடும். அதனால் எப்போதுமே எந்த விஷயத்தையுமே அடுத்து பார்த்துக்கலான்னு செய்யாமல் உடனே செஞ்சு ஜெயிச்சிரு என் செல்லமே. உன் வாழ்க்கையில்
எதுவுமே மாறலன்னு சொல்லி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான அழகான எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். எல்லாரும் உன் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கான நல்ல வாழ்க்கை துணையையும் நல்ல வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் வந்திருக்கேன். நிறைய மன கஷ்டத்துக்கு பிறகு, காயங்களுக்கு பிறகு எல்லார் வாழ்க்கையிலையும் கனவுகள் நனவாகியே தீரும். நீ கஷ்டப்படுறியா, அவமானப்படுறியா, நிறைய மனசில் கஷ்டம் வருதா, காயப்படுறியா, தளர்ந்து போகாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தாண்டி நீ வெளிவந்து ஜெயிக்க தான் போகிற. இப்போது மண்ணில் போட்டு புதைச்சி வச்ச விதை போல எல்லாமே உன்னை போட்டு அழுத்தினாலும் இது அத்தனையும் வெளி தள்ளிக்கிட்டு நீ செடியாக முளைச்சி மரமாக மாறி விருட்சமாக வளர்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்பாய் என் செல்லமே. இத்தனை நாளா நீ பட்ட வேதனைகளும் துன்ப துயரங்களும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எப்போதும் வாழ்க்கை வலியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ முதல்ல கவலைப்படுறதையும் அழுகிறதையும் நிறுத்திடு. கவலைப்படுவதும் பழுகை கொள்வதும் எதையும் மாற்றப் போவதில்லை. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். நீ எந்த இடத்துக்கு போகணுங்கிறதுல உறுதியாக இரு. அடிக்கடி உன் முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ என்னை தீர்மானமாக உறுதியாக நம்புகிறாய். உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் விடாமுயற்சியும் நிச்சயமாக உனக்கு பலனை கொடுத்தே தீரும். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. துன்பங்களை தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். விடாமுயற்சி கொண்ட உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போது. உன் திறமையின் மூலமாக நீ உயர்ந்த நிலையை அடையத்தான் போகிற. திறமை இருக்கும் இடத்துல வெற்றியும் நிலச்சி நிற்கும். அதுக்கு நீ கொஞ்சம் ஒழுக்கமாக, பொறுமையாக, பொறுப்பாக இருந்தால் மட்டும் போதும். ஒழுக்கத்தின் மூலமாக மட்டுமே நீ சிறந்த மனிதனாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கத்தை மிகச் சிறப்பாக கடைப்பிடி. உன்னை நம்பினவங்களுக்கெல்லாம் நீ உண்மையாக இரு. யாருக்கும் எப்போதும் துரோகம் செய்யவோ ஏமாற்றவோ கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுக்கமுடைய உன் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே கிடையாது. நீ முன்னேறத உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராலும் இனி தடுக்க முடியாது. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். வெற்றிக்கு மிக அருகில் நீ நெருங்கி வந்துட்டான்னு தெரியாமல் பாதியிலேயே முயற்சியை கைவிட்டுடாதே என் செல்லமே. நிறைய பேர் என்னால் முடியலை, இனிமேல் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நடக்காது, கிடைக்காதுன்னு முயற்சியை கைவிட்டவங்க எல்லாருமே தோல்விக்கு மிக அருகில் இல்லை, வெற்றிக்கு மிக அருகில் வந்து அதை கைவிட்டவர்கள் தான். அதனால தான் தோல்வியை தழுவியிருக்காங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்காக முயற்சி செய்யும்போது எந்த விதத்திலும் சந்தேகம் கொள்ளாதே. கண்டிப்பாக உனக்கான விடாமுயற்சியோட உன்னுடைய பக்தியோடு நீ முயற்சி செய்யும்போது நானே உன் ஊழ்வினைகளை அழித்து உனக்கான கர்ம வினைகளை போக்கி உனக்கு பொற்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். உன் கனவு எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் இப்போது உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உழைப்பு ஒன்றுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான சரியான வழி. உண்மையாக உழைக்கும் உன்னை கண்டிப்பாக நான் உயர்வான வாழ்க்கையில் கொண்டு வந்து உட்கார வைப்பேன். ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் முயற்சி செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்து உனக்கு தேவையான விஷயங்களையும் நல்லபடியாகவே நான் நடத்தி கொடுத்துருவேன்.